லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா இரு ஆதிபத்திய பரிவர்த்தனை. இரு ஆதிபத்திய பரிவர்த்தனையை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம பார்க்குற கிரகங்கள் ரெண்டு இருக்குங்க, சந்திரன் சுக்கிரன். இப்போ சுக்கிரனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வீடு வருங்க. சந்திரனை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரே ஒரு வீடு தான் வரும். இப்படி இருக்க அவங்க பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கும் போது அது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுவும் இருக்கு. இந்த லக்னத்துக்கு எந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது வரும். சுப கிரகங்களா இருந்து இவங்க பரிவர்த்தனை அடைகிறதுல இப்போ நான் ஒரு லக்னத்துக்கு காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு சொல்றேன். நமக்கு முதல்ல சந்திரன் சுக்கிரன் எந்தெந்த நிலைமையில இருந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. இப்ப பாத்துக்கோங்க, ரிஷப லக்னத்தை நான் போட்டிருக்கேன். பொதுவாக தான் ஒரு லக்னத்தை போட்டிருக்கேன். நான் ரிஷப லக்னத்தை போட்டிருக்கேன். லக்னத்துல சந்திரன் 1, 2, 3 சுக்கிரன். இதாங்க கணக்கு. இப்போ சுக்கிரன் வீட்டுல சந்திரன், சந்திரன் வீட்டுல சுக்கிரன். மொத்தம் இப்ப 2 பேரும் பரிவர்த்தனை அடைச்சிட்டாங்களா? கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சா நம்ம நல்ல யோகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொதுவா எல்லாரும் பரிவர்த்தனை அடைஞ்சா ஒரு நல்ல அமைப்பு, நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பான திங்கிங். இப்படி இருக்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. இந்த லக்னத்தை எடுத்து போவேன், மற்றதையும் இப்ப யோசிக்காதீங்க. யோசிச்சீங்கன்னா நம்மளுக்கு கணக்கு வராது. இந்த ஒரு லக்னத்தை நம்ம எடுத்துக்கோம். இந்த லக்னத்தை எடுத்துக்கோம். இந்த லக்னம் யாரு? ரிஷப லக்னம். லக்னாதிபதியா சுக்கிரன் வந்துடுறாங்க, 3ஆம் அதிபதியா சந்திரன் வந்துடுறாங்க. இப்படி இருக்க சந்திரன் தான் உச்சம் அடைஞ்சிருக்காருங்க. லக்னாதிபதி 3ஆம் அதிபதி லக்னத்துல உச்சம் அடைஞ்சிருக்காருங்க. அதே சமயம் சந்திரன் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்களே, அப்படிதான் நம்ம எடுத்துக்குவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது அப்படி இல்லை. இந்த லக்னத்திற்கு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லக்னத்திற்கு 1, 2, 3 குடையவர் சந்திரன், 4, 5, 6, 7, 8 குடையவர் குரு. சரிங்களா? இந்த 2 பேரும் அவருக்கு ஆகாது, சுத்தமா ஆகாது. நம்ம எப்படி சொல்லுவோம் அடிக்கடி, மிதுன லக்னம் வந்தா செவ்வாய் திசை ஆகாது, மேஷ லக்னம் வந்தா புதன் திசை ஆகாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த சந்திரனும் குரு சுத்தமா ஆகாதவங்க. அப்படி இருக்க இந்த 2 பேர்ல ஒரு கால் போய் அங்கே உச்சம் அடையலாமா? அடையக்கூடாது. இப்போ ஒரு பாயிண்ட்க்கு நம்ம வந்துட்டோமா? இந்த 2 பேரும் இருக்கவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்க அந்த சந்திரன் போய் எங்கிட்ட மறைஞ்சிருந்தா பரவாயில்ல, அவர் போய் லக்னாதிபதி பரிவர்த்தனை அடையும். இது நல்ல யோக அமைப்பு இல்லை. இதுதான் விஷயம். என்னங்க நீங்க சொல்றீங்க? சுக்கிரனும் புதனும், சுக்கிரனும் சந்திரனும் சுபக்கிரகம், அவங்களுக்குள்ள லக்னத்துல பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க, இது நல்ல யோகம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி கிடையாது. ஏன்னா இந்த லக்னத்திற்கு ஆகாதவர் சந்திரன். இப்படி இருக்க இவர் போய் சுக்கிரனோட பரிவர்த்தனை அடைஞ்சு உச்சம் அடைஞ்சா இப்ப இவர் தானே பெரிய ஆளாகிறாரு. அப்ப லக்னத்துக்கு கெட்டவன் தானே பெரிய ஆளா வர்றான். அப்படி வரக்கூடாதுல்ல. கெட்டவன் கெடணும்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கெட்டவன் நல்லவன் மாதிரி உட்கார்ந்துட்டா அப்போ அந்த மனிதனை கெடுப்பார். அவ்வளவுதான். டக்குன்னு நம்ம சயின்ஸுக்கு வந்துடும். அந்த மனிதனை எப்படி கெடுப்பார்? டம்மி ஆக்கிறார். அவ்வளவுதான். டம்மியாகணும் கெட்டவன் தான் அந்த இடத்துல. இல்லையா அவன் செயல்படாம இருக்கிறதான் நம்ம கெட்டவன் சொல்றோம். இல்லையா நல்ல விஷயங்களே செய்ய மாட்டான். இவ்வளவுதாங்க. அப்போ இந்த சந்திரன் உச்சம் அடையக்கூடாது. 3ல போய் சுக்கிரன் உட்கார்றது நல்ல அமைப்பு கிடையாது. சரி, இப்படி இருக்க நம்ம அடுத்த வீட்டை மறந்துட்டோமே, 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீட்டுக்கும் சுக்கிரன் தானே அதிபதி. அப்ப அவர் எப்படி செயல்படுவாருங்க? அந்த இடம் எப்படி இருக்குங்க அப்படின்னா, இவரு கூட சம்பந்தப்பட்டு இப்ப இந்த வீட்டை மட்டும் மற்ற கிரகங்கள் பார்த்துட்டாங்க. இப்ப குரு இங்க இருந்துட்டாருங்க, அவ்வளவுதாங்க. சுத்தமா அந்த ஆளுக்கு எடுத்துருவாரு. எப்படி? 3 சுப கிரகங்கள், ஆனா எப்படி கெடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு நேர 8ஆம் வீட்டை மாத்துவாரு. 10ஆவதுக்கு குடும்பஸ்தானத்துல குரு இருக்கவே கூடாது. மொத்தம் நான் 2 பேரை நான் சொன்னேன், சந்திரன் குரு 2 பேரை சொன்னேன். இந்த 2 பேரும் இங்க ஆக்கிரமிச்சுட்டாங்களா? அப்போ இந்த லக்னாதிபதியை ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? கல்யாணம் ஆனா குடும்பத்தை கெடுத்துருவாங்க. சரியான வழியில பணம் செலவாகும். நம்ம சொந்தமா இவங்களுக்குன்னு இருக்கிற சொத்துக்களையும் இவர் அழிச்சிடுவார், இந்த லக்னாதிபதி. இதுதாங்க இதுல இருக்கிற பிரச்சனையும். அடுத்தபடியா இங்க சுக்கிரன் இருந்து இங்க சந்திரன் இருந்து இங்க சுக்கிரன் இருந்தா எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். முதல்ல இப்படி பார்க்கும்போது இந்த சந்திரனும் சுக்கிரன் இங்க மட்டும் குரு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்படிங்க கெடுத்துருவாரு அப்படின்னு கேட்டா அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். இங்க இருக்கிற குரு 1, 2, 3, 4, 5ஆம் பறவை எங்க பாக்குறாரு? 6ஆம் வீட்டை பாக்குறாரு. நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், குரு வளர்ப்பார் வளர்ப்பார் வளர்ப்பார்னு எல்லாத்துலயும் சொல்றோம். நல்லதையும் வளர்ப்பார், அதே சமயம் கெட்டதையும் வளர்ப்பார். முதல்ல அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. குருன்னா நல்லவர் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம்.
அவர் வளர்ப்பார். அப்படின்னா கான்செப்ட் வளர்ப்பார். அது எதை பார்க்கறாரோ அதை வளர்ப்பார். நல்ல இடத்த பார்த்தா நல்லதை வளர்ப்பாரு, கெட்டதை பார்த்தா கெட்டதை வளர்ப்பாரு. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவாரு? நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். கடனை வளர்ப்பாரு, வழக்க வளர்ப்பாரு, கெட்டது எல்லாமே வளர்ப்பாரு. அப்ப இந்த குரு பார்த்துட்டாரு. இல்லைங்க, இங்க குரு பார்த்துட்டா மொத்தமா கெடுத்துன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இங்க குரு இல்லைங்க அப்படின்னா மற்ற கிரகங்கள் இருக்கிற நிலைமையை பொறுத்து இந்த சந்திரன் சுக்கிரனும் செயல்படுவாங்க. யாருமே பார்க்கலைங்க சந்திரன் சுக்கிரனையும். அப்படி இருந்தாலுமே இவரு சூதாட்டம், தவறான வழிகளை பணம் கொண்டு வரும் இந்த ஜாதகமா. இதுதாங்க வித்தியாசம். இந்த குருவும் சந்திரனும் கிடணுங்க இந்த லக்னத்துக்கு. இப்ப மற்ற லக்னங்களா இருந்தா இந்த சந்திரன் சுக்கிரன் எப்படி வருவாங்கிறது அந்த அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இருந்தாலும் இப்ப ரிஷப லக்னமாகி சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை சுத்தமா ஆகாது. சரிங்க, பரவாயில்லைங்க, ஒரு நல்ல விஷயமா நீங்க ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அந்த வழக்கு போட்டுக்கோம், அவ்வளவுதான். அப்படியே திருப்பியாச்சு. லேட் அப்படியே திரும்பிடுச்சு பாருங்க. இந்த லக்னத்தை நான் மறந்துருக்கேன். இங்க வாங்க, கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 கூடையவர் சுக்கிரன், 10 11 கூடையவர் சந்திரன். பாருங்க, இது சூப்பர். எப்படிங்க இப்பதான் சொன்னீங்க சுக்கிரன் இங்க உட்காரணும். நான் ஏற்கனவே அதையும் சொல்லியிருக்கேன், 11ஆம் இடத்துல யாரு வேணாலும் உட்காரலாம்னு. அப்படிங்கிறப்போ 2 9 கூடையவர் இந்த 11ல் உட்கார்ந்தால் 2ஆம் வீட்டுக்கு கேந்திரமாக வந்துடும். சந்திரன் யாரு? முக்கியமான ஆள் இந்த லக்னத்துக்கு, லாபாதிபதி. லாபாதிபதி உச்சம். 2 9 கூடையவர் 11ஆம் வீடு. இது சரியான அமைப்பு. இதுதாங்க அந்த பரிவர்த்தனை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த 2ஆம் வீடு என்னங்க ஆகும்? நான் இப்பதான் சொன்னேன், 4ஆம் கேந்திரத்தில் வந்துடுறா, கேந்திரத்தை பார்க்கறா 2ஆம் வீட்டை. 2ஆம் வீட்டுக்கு அதாவது தொடர்பு கொள்ளும் போது இந்த பண வரவு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அதுவே முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகளே சந்திரனும் சுக்கிரனும் தான். இவங்க இந்த லக்னத்துக்கு இப்படி பரிவர்த்தனை, அந்த லக்னத்துக்கு பரிவர்த்தனை கொடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இதை பார்த்துக்கோங்க. சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை லக்னத்தை பொறுத்து மாறினாலும் இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வரும்போது இவரு கேந்திரமா வரும்போது 6ஆம் வீட்டு பலன்களை, அதிகமான கெடுபலன்களை கொடுப்பார். அதாவது ரிஷப லக்னத்திற்கு. இதுதான் வித்தியாசம். நம்ம அதை மேல நோட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு தனியா போடுறேன். ஆனா இப்ப ரிஷப லக்னத்துக்கே எடுத்து பாத்தீங்கன்னா இது நான் சொல்லிடுறேன், சுக்கிரன் இப்படி பரிவர்த்தனை அடைய கூடாதுங்க. அடைஞ்சா எல்லாத்தையும் கெடுத்துறாரு. மற்ற கிரகங்களை பொறுத்து இருக்கிறது 2வது, இவங்க 2 பேர் இருக்கிறதே ஒரு கெடுதலாம். இதுதான் வித்தியாசம். இப்ப நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு சந்திரன் சுக்கிரன் எப்படி இருந்தா வரும், வேற எங்க இருந்தா வருது, இந்த 2 வீட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்றேன். இப்பவே சொல்லியிருக்கேன், கன்னி லக்னத்துக்கு இப்படி இருந்தா சந்திரனும் சுக்கிரனும் சரியான யோகத்தை கொடுத்துருவாங்க. இதைதான் நம்ம பார்க்கணும். நான் அடுத்த வீடியோல நாங்க மற்ற லக்னத்துக்கு எப்படிங்கிறத நான் போடுறேன். ஓகே.